ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு நம்ம குமரன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஏன் விஜய் இந்த மாதிரி அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு பெரிய கேள்வியா இருக்குங்க. சம்மந்தம் இல்லாம அவர வந்து அடிச்சுட்டாரு. அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் வந்து காவேரிய பத்தி எல்லாமே நிவின்ட்ட சொல்லியிருக்காரு. குமரன்ட்ட சொல்லியிருக்காரு. அத வந்து அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் ஏன் சடனா வந்து ஒரு அவசரப்பட்டு விஜய் அடிச்சாரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டியே அப்படின்னு. விஜய் எங்க கெடுத்தாரு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா, தலையும் புரியாம, காலும் புரியாம இந்த சாரதாவும், குமரனும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தான். பிள்ளைங்கள கூட விடுங்க. இந்த யமுனாவ கூட விடுங்க. நான் தன்னோட லைஃப்ப காப்பாத்திக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு இங்க வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த குமரன வந்து மனசு ஆற மாட்டேங்குதுங்க. விஜய் வந்து இவ்வளோ தூரம் வந்து காவேரியை பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு. விஜய் அ நமக்காக நெறைய பண்ணியிருக்காரு. ஃபேமிலிக்காக நெறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கூட விட்டுரு. அ அவரோட இவ்வளோ நாள் பழகியிருக்கியே, அந்த பழக்கத்துக்காகவாவது நீ வந்து கை வைக்காம இருந்திருக்கலாம்ல. பேச்சா கேள்வி கேட்டிருக்கலாம். தப்பு கிடையாது. கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம அக்கா வீட்டுக்காரரு, அ அப்பா இல்லாத வீடு. கேள்வி கேட்டுருக்கலாம். அதில யாருமே எந்த மாற்று கருத்துக்குமே கிடையாது யாருக்குமே. ஆனா அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்வியா இருக்கு. இந்த குமரன் மேல இன்னைக்கு நல்லா இல்லங்க. குமரனோட ஆட்டிட்யூட் இன்னைக்கு நல்லா இல்ல. அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம்.